ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 3 டிப்ஸ் ரகசிய டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி மீன் குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. இதே முறைப்படி நீங்கள் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நம்ம இந்த குழம்பு வைக்கிறதுக்காக இப்போ ஒரு மண் சட்டி எடுத்துக்கலாம். மண் சட்டி எடுத்துகிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே மண் சட்டியில் நம்ம குழம்பு வச்சோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரும்போது மிளகாய் வத்தல் வாசனைக்காக சேர்த்துக்கலாம். இது நல்ல நாள் பொங்கி வர்றதுனால நம்மளுக்கு கடுகு வெடிச்சிருச்சான்னு தெரியாது, வெந்தயம் செவந்துருச்சான்னு. அதனால் இந்த மாதிரி கரண்டில் எடுத்து பார்த்துட்டோன்னு தெரியுங்க. இந்த வெந்தயம்லாம் செவந்து வந்த பின்னாடி கடுகுலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த ரகசிய டிப்ஸ் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம சீரகப்பொடி, அப்புறம் மல்லிப்பொடி, மிளகாய் பொடி இது எல்லாமே நம்ம வந்துட்டு தனியாக நம்ம சேர்ப்போம் இல்லையா குழம்புக்கு, அப்படி சேர்க்காம கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இதோடு சேர்த்து நம்ம தாளிக்கிறோம் சேர்த்து வதக்கிட்டால் ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. இதாங்க நம்மளோட முதல் டிப்ஸ். இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சாதாரண போடுறத விட இது மாதிரி கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு இது மாதிரி வதக்கி போட்டால் அதோட டேஸ்ட் அருமையாக இருக்கும். இப்போ மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். எந்த ஒரு மீன் குழம்பா இருந்தாலுமே இந்த முறையை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னு சொன்னால் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இப்போ வந்துட்டு கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அது நல்ல ஒரு வாசனை வரும்போது நம்ம புளித்தண்ணி கரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளித்தண்ணியும் சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதோட இன்னும் நம்ம வந்துட்டு இன்னும் 2 டிப்ஸ் இருக்குங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ வந்துட்டு நான் சங்கரா மீன் எடுத்திருக்கேங்க. கழுவி சுத்தம் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட 2வது டிப்ஸ் சொன்னேன் இல்லையா, ரகசிய டிப்ஸ் அது என்ன அப்படின்னு சொன்னால் இதாங்க. மல்லித்தழை வந்துட்டு கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுக்கணுங்க. ஒரு முடிச்சா நம்ம எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த குழம்பு கொதிக்குது இல்லையா, அந்த குழம்பு கொதிக்கும் போது இந்த மல்லித்தழை போட்டுறணும். மொத்தமாக போட்டுறணும். அப்படியே முடிச்சு போட்டுறணும். போட்டுட்டு நம்ம கரண்டி வச்சு அழுத்தி விட்டுக்கலாம். நம்மளோட 2வது டிப்ஸ் இதாங்க ரகசிய டிப்ஸ். இப்போ நம்ம மீன் போட்டலாம். சரியான முறையில் இந்த மீன் போடும்போது மட்டும்தான் அந்த மல்லித்தழையை போடணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். நல்ல ஒரு கம வாசனையோட நம்மளோட 3வது டிப்ஸ் இதாங்க. அந்த பச்சை மிளகாய் வந்துட்டு 4 பச்சை மிளகாய் நான் கீறிட்டு போட்டுக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை மிளகா தேவையோ அந்த அளவுக்கு நீல வாக்கில் கீறிட்டு போடுங்க. அதோட வாசனை எல்லாமே இறங்கி அந்த மல்லித்தழையோட வாசனை, அந்த மசாலா நம்ம வதக்கி விட்டு வச்ச வாசனை, இது எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் குழம்போட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பச்சை மிளகா போடுறதுனால காரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு காரம் இருக்காதுங்க. இப்போ நம்ம மல்லித்தழை முடிச்சு போட்டோம் இல்லையா, அந்த மல்லித்தழையை வந்துட்டு நம்ம எடுத்துடலாம். அதோட வாசனை எல்லாமே குழம்புல இறங்கி அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். இப்போ இது நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம பொடியாக கட் பண்ண மல்லித்தழையை தூவிக்கலாம். இதுவுமே நம்ம தூவினோடனே நம்ம அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இந்த வாசனை நல்லா இறங்கின பின்னாடி நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா கம டேஸ்ட்டோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இந்த முறையை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.